Bible legends. ஹலோ கைஸ், டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி எல்லாரும் கற்றுக்கணும்னு நினச்சா பட் வெயிட், இதுதான் ரியல் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட் 1, டேவிட் வாஸ் ஜஸ்ட் அ டீனேஜர். ஆமாம், டேவிட் ஒரு சோல்ஜர் கிடையாது. அவர் ஒரு டீன் பாய். 15 இயர்ஸ் தான் ஆகுது. அவர்கிட்ட ஸ்வாட் இல்லை, ஆர்மர் இல்லை. அவர்கிட்ட வெறும் உண்டிகோலும் 5 கற்கள் மட்டும்தான் அவர் பவுச்சில் இருந்தது. ஆனால் அவரோட நம்பிக்கை ராக் சாலிடாக இருந்தது. அவசரமாக சோல்ஜர்ஸ் பயந்தபோது டேவிட் மட்டும்தான் சிங்கப்பூரில் நின்னார். ஃபேக்ட் 2, 5 stones பட் யூஸ்ட் ஒன்லி 1. டேவிட் 5 கற்கள் எடுத்தார், ஆனால் கோலியாத் அடிக்க 1 மட்டும்தான் யூஸ் பண்ணார். எப்படி, ஏன் அவர் 5 கல் எடுத்தார்? காஸ் சம் பிலீவ். சில பேர் என்ன நம்பினாங்கன்னா, கோலியாத் 4 பிரதர்ஸ் இருந்துச்சுன்னு. அதனால தான் டேவிட் ஒரு ஸ்டோனை கோலியாத்துக்கும் மீதி 4 ஸ்டோனை அவர் பிரதர்ஸ்க்கு தயாராக எடுத்துகிட்டு வந்தார். இதுதான் ஃபெய்த் வித் கான்ஃபிடென்ஸ். ஃபேக்ட் 3, வாரியர் ப்ளஸ் போயட் ப்ளஸ் கிங் ஈக்குவல் டு தாவீத். தாவீதுகிட்ட ஒரு மாஸ் காம்போ இருந்ததுங்க. அவர் இஸ்ரேலோட பெரிய ராஜாவாகிட்டார். அவர் எழுதின சாம்ஸ் பைபிளோட மோஸ்ட் எமோஷ்னல் சாங்ஸாக ஆயிடுச்சு. வாரியர் பை ஹார்ட், போயட் பை சோல் அண்ட் டோட்டலி காட்ஸ் ஃபேவரட். தாவீது ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது. அவர் வச்சுருந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரஸ்ட் இன் காட் தான் அவரை ஜெயிக்க வச்சுது. இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வர கோலியாத்தையும் நீங்கள் தோற்கடிக்கணும்னா நீங்கள் என்ன வைக்கணும்னா, கடவுள் மேலே நம்பிக்கை. யூ ப்ளஸ் காட் ஈக்குவல் டு அன்பீட்டபிள். நம்ம சேனலில் போட்டிருக்கிற தாவீது கோலியாத் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா சீக்கிரமாக போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். ஆமீன்.